போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யார். இன்னைக்கு சமைக்க போவது யாருல ஒரு சூப்பர் ஹெல்த்தியான மசாலா ஓட்ஸ் எப்படி பண்ணணும்னு ஹேமா சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் 1 கப், சின்னதாக நறுக்கிய வெங்காயம் 1, தக்காளி 1, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் எலுமிச்சை, பச்சை மிளகாய், இஞ்சி, கரம் மசாலா, பச்சை பட்டாணி, பீன்ஸ், தேங்காய் எண்ணெய், கேரட், உப்பு. பேன் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம பொடியை நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு வதக்குங்க. காய்கறி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சின்னதாக நறுக்கி வச்சிருந்த தக்காளி இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா ஓட்ஸ்க்கு நம்ம சேர்க்குற பச்சை மிளகா தான் காரம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கரம் மசாலா சேர்த்து நம்ம 1 கப் ஓட்ஸ் எடுத்துருந்தோம். அதுக்கு அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எந்த கப்பில் ஓட்ஸ் அளந்து வச்சுருந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி. ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஓட்ஸையும் நம்ம அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம்.
மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சூப்பரான ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை போட்டு பரிமாற வேண்டியதான். ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஓட்ஸ், மசாலா ஓட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட இது. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சமைக்க போவது யார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.